வெங்காயத்த சின்ன சின்ன பீசஸா நறுக்கி வச்சிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டு முறையில நம்ம வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழிக்கு முட்டை அடை வச்சு, குஞ்சு பொரிந்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரம் ஆகுது. அ 3 வாரங்கள் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, கோழியும் குஞ்சும் ஃப்ரீடமா வந்து விடக்கூடாது. ஏன்னா, மற்ற கோழிகளாலேயோ, மற்ற விலங்குகளாலேயோ குஞ்சுகளுக்கு வந்து சேதாரம் ஏற்படும். என்னதான் தாய் கோழி வந்து அவ்வளோ பாதுகாப்பா பார்த்துக்கிட்டாலும், குஞ்சு பொரிஞ்சதுலேருந்து ஒரு 3 வாரங்கள் வந்து நம்மளோட கண்காணிப்புல குஞ்சுகளை வந்து பார்த்துக்கிட்டோம். ஓரளவுக்கு இறகுகளும் ஓடவும் பறக்கவும் தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தாய்க்கோழியோட மேய்ச்சலுக்கு விட்டுறலாம். இந்த வெங்காயத்தை இந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து போட்டேன். இந்த வெங்காயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் நிறைய வந்து இருக்கு. ஸோ அதனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குஞ்சுகளுக்கும் சரி கோழிகளுக்கும் சரி நிறைய இருக்கும். நான் அடிக்கடி வீட்டு முறையில் வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு இந்த மாதிரி ஆனியன் வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொடுக்கறது வழக்கமான ஒரு இது. இப்போது இந்த 2 வார குஞ்சுகளுக்கு வந்து கொடுக்குறேன். அந்த வெங்காயத்தோட பீஸ் வந்து பெருசா இருக்கு. அந்த தாய்க்கோழி வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு ஏற்றவாறு அந்த பீசஸை 2ஆ கட் பண்ணி அப்படியே போடுறதும் அதை குஞ்சுகள் வந்து பொறுக்கி சாப்பிட்றதும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக கொஞ்ச நேரம் குஞ்சுகள் வந்து கூட்டுலையும் தாய்க்கோழியும் பிரித்து வச்சிருக்கேன். ஏன்னா தாய்க்கோழி வந்து